அர்ச்சனா கவலைப்படாத அர்ச்சனா, நான் எங்கே இருக்கேன். அர்ச்சனா கவலைப்படாத, நாங்க எல்லாரும் இருக்கிறோம். அர்ச்சனா சார், ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? இல்ல டாக்டர், அர்ச்சனா சின்ன வலினா கூட தாங்க மாட்டா, ரொம்ப வலிக்குதுன்னு கதற டாக்டர். இங்க பாருங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். பி கூல். பொண்ணு எல்லாம் நல்லபடியா நடக்கும். கொஞ்சம் பொறுமையா இரு ராஜா. டாக்டர், அர்ச்சனா மேடத்தை அட்மிட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டோங்க. ரொம்ப வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கிறா. சொன்னா அப்படிதான்ப்பா, தைரியமா இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்மா சொல்லுங்கம்மா. சொல்லிக்கிட்டு தான் டாக்டர் இருக்கேன், இருந்தாலும் ஒண்ணுரங்கம், ரெட்ட குழந்தை இல்ல, தைரியமா இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்க. அப்புறம் டாக்டர் டாக்டர் சின்னதா அர்ச்சனாவை உள்ளார கூட்டு போயிட்டாங்க. பிரசவங்கிறது மறுசன்மன்னு சொல்லுவாங்க. அர்ச்சனாவுக்கு ரெட்ட குழந்தைங்க வேற. எப்படி பிரசவமாமோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குது சின்னதா. பொண்ணு ஒன்னும் பயப்படாதப்பா, சுகப்பிரசவம் தான் ஆகும். ஏண்டா அர்ச்சனாவே பயப்படாம பிரசவத்துக்கு போயிட்டா, நீ ஏண்டா பயப்படுற? சின்னதா அர்ச்சனா வலியால துடிக்கிறத பார்த்தா மாமா, அர்ச்சனாக்காக்கு எப்ப பிரசவ வலி ஆரம்பிச்சதோ அப்ப ஆரம்பிச்சது மாமா உங்க பயம். ஏன் மாமா பயப்படுறீங்க? தைரியமா இருங்க. உனக்கு தெரியாது தருகாணி, இந்த வலிய வேதனை. சரிடா பொண்ணு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெட்ட குழந்தைக்கு நீ அப்பாவாக போற. அது உனக்கு காத்துக்கிட்டு இருக்கிற சந்தோஷம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருடா. இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. நான் உடனே கோயிலுக்கு போய் அர்ச்சனாவுக்கு குழந்தைங்களுக்கு ஒண்ணு ஆகக்கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டிட்டு வந்து. இல்ல பொண்ணு, அர்ச்சனா அப்பதான் உள்ள போயிருக்கா. இந்த நேரத்துல நீ இங்கதான்ப்பா இருக்கணும். நீ இங்கே இரு, நானும் அர்க்காணி 2 பேரும் கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வரோம். சரியாத்தா, சரி நீங்க கிளம்புங்க. சாமி கிட்ட நான் படையை வச்சு பூஜை பண்றேன்னு வேண்டிட்டு சரி சரி பொண்ணு, நீ கூடவே இரு, எங்கேயும் போயிடாத. ஏதாவது ஒண்ணுன்னா எங்களுக்கு உடனே போன் பண்ணு, நாங்க சீக்கிரம் வந்துடும். வா. அர்ச்சனா, நீ இப்ப ஏன் கோட்டைக்குள்ள இருக்க. உன் விதி இப்ப ஏன் கையில. ஏன்னா இது என்னோட ஹாஸ்பிட்டல். அத்தை, எனக்கு ஒரு டவுட் அத்தை, இந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் நல்லா பாப்பாங்களா? ஏண்டி, அர்ச்சனாவை இப்பதானே நீங்க சேர்த்துட்டு வந்திருக்கோம், அதுக்குள்ள என்ன உனக்கு இப்படி ஒரு சந்தேகம்? இல்ல அத்தை, சும்மா கேட்டேன். அடச்சி, சந்தேகம் வர நேரத்தை பாரு. வந்தாச்சுமா, ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. கொஞ்சம் அம்மாடி, யாராவது ஸ்ட்ரெச்சர் கொண்டு சொல்லுங்களேன். அம்மா, இவ என் மருமகம்மா. பாத்துக்கம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. முருகா, பிரசவங்கிறது மறுபிறவி. நீதான் துணையா இருந்து காப்பாத்தணும். பயப்படாத இருக்கு, உனக்கு ஒண்ணும் ஆகாது. டாக்டர், உங்களை நம்பிதான் நாங்க வந்திருக்கோம். நீங்க ஒண்ணும் பழசெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க, எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், கவலைப்படாதீங்க. இருக்கு, நீ எதுக்கும் கவலைப்படாத இருக்கு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்னங்க, நான் 5 குழந்தைக்கு தாயா இருக்க வேண்டியவ,
அந்த கடவுள்கிட்ட ஒரே ஒரு குழந்தைக்காவது நான் தாயா இருக்கணும்னு வேண்டிக்கிறேங்க. எனக்கு பிரசவ வலி கூட பெருசா தெரியலங்க. குழந்தை இல்லாத வலிதான் நரகமா தெரியுது. இந்த குழந்தை கூட நமக்கு தங்கலன்னா நான் இந்த பூமியில உயிரோடு இருந்து என்னங்க பிரயோஜனம்? இந்த குழந்தை கூட தங்கலன்னா கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. அப்படிலாம் சொல்லாத இருக்கு. உனக்கு குழந்தை முக்கியம், எனக்கு உன் உயிர் தான் முக்கியம். நம்ம 2 பேர் ஆசையை சேர்த்து கடவுள் அனுக்கிரகம் பண்ண ரொம்ப சந்தோஷம். ருக்கு, ருக்கு, எது நடந்தாலும் பரவாயில்ல, ஆனா நீ எனக்கு வேணும் இருக்கு. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது இருக்கு. நீ இல்லன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். எனக்கு நீ வேணும் இருக்கு. டென்ஷன் டேய் ஆகாதம்மா. கிருஷ்ணா, டேய் கிருஷ்ணா, பயப்படாதடா. ருக்குக்கு ஒண்ணும் ஆகாது, தைரியமா இரு. ஆமாடி ருக்கு, உனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்ன தைரியமா இரு, தைரியமா இருமா, தைரியமா இருமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். தைரியமா இருமா. நீ சொன்ன மாதிரி இந்த தடவையாவது நல்லபடியா நடக்குமாமா? டேய் கிருஷ்ணா, பயப்படாதடா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். எல்லாத்துக்கும் மேல அந்த கடவுள் இருக்காரு. அவர் நம்மள கைவிட மாட்டாரு, நம்மள காப்பாத்துவாருடா, நம்மள காப்பாத்துவாரு. மே ஐ கமிங் டாக்டர்? யா, கம் இன். டாக்டர், பேஷண்ட் அர்ச்சனாவோட ரிப்போர்ட் கேட்டிருந்தீங்களே, இந்தாங்க. கரண்ட் டெலிவரி ரிப்போர்ட் செக் பண்ணியாச்சா? எஸ் டாக்டர், செக் பண்ணியாச்சு. இன்னும் 24 ஹவர்ஸ்ல டெலிவரி ஆயிடும். ஓகே, பட் ஒன் திங், அர்ச்சனா இஸ் விஐபி. அவங்கள ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணும். ஓகே டாக்டர். ட்வின்ஸ் பேபிங்கிறதுனால டெலிவரி ரொம்ப சிக்கலாக கூட இருக்கும். அதனால சிசேரியனுக்கு ரெடி பண்ணி வைங்க. டாக்டர், அவங்க நார்மல் டெலிவரிக்கு தான் ஆசைப்படுறாங்க. ரிப்போர்ட்டும் நார்மல் டெலிவரின்னு தான் சொல்லுது. பரவாயில்ல, இருந்தாலும் ஏதாவது தப்பு நடந்துட்டா நம்ம ஹாஸ்பிட்டல் பேர் தான் கெட்டு போயிடும். அதனால நீங்க அனஸ்தீசியா டாக்டர் கூட சொல்லி வச்சிருங்க. அப்புறம் ஒரு 4 யூனிட்ஸ் பிளட் கூட ரெடியா இருக்கட்டும். கடைசி நேரத்தில் தாய்க்கும் குழந்தைக்கும் ஏதாவது ஆபத்துனா சிசேரியன் பண்ணிடலாம். ஓகே டாக்டர். இந்த ஹாஸ்பிட்டல் இப்போ என்னோடது. இங்க என்ன தப்பு நடந்தாலும் அது என்ன தான் பாதிக்கும். அதனால எந்த தப்பும் நடக்க கூடாது. எஸ் டாக்டர். இனிமே நான் சொல்றதுக்கு இந்த மாதிரி அதிக பிரசிங்கத்தனமா பேசுனேன்னு வச்சுக்கோ, இம்மிடியேட்டா டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். சாரி டாக்டர். என் ஹாஸ்பிட்டல் ரொம்ப நீட் அண்ட் டிசிப்ளின்னு பேர் எடுக்கணும். புரிஞ்சுதா? எஸ் டாக்டர். ஏ அர்ச்சனா, உன் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறேன். எப்படியும் அர்ச்சனா எந்திரிக்க 2 நாள் ஆகும். அதுக்குள்ள மைனாவை கல்யாணம் பண்ணிட வேண்டியதான். அம்மா, 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 அம்மா. டேய் மதன், நான் இங்க இருக்கேன்டா. என்னம்மா இவ்வளவு நேரமா கூப்பிட்டுட்டு இருக்கேன்? டேய், என்னடா கையில மாலை, பைய கூட பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? என்ன விசேஷம்? மா, எனக்கும் மைனாக்கும் நடக்க போற கல்யாணத்துக்கு கல்யாண மாலை, பூ, பழம் எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டு வந்துட்டேம்மா. நீ போயிட்டு நம்ம மைனாக்காக வாங்கின பட்டு புடவை, தாலி, நகை இது எல்லாத்தையும் எடுத்து வைமா. என்னடா திடீர்னு தாலி, பட்டு புடவை, நகைலாம் எடுத்து வைன்னு சொல்ற? இப்ப அதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? ஐயோ அம்மா, நாளைக்கு மைனா கூட்டு போய் உடனே கல்யாணத்தை முடிச்சிடணும். ஆமாம்மா, நாளைக்கே கல்யாணத்தை முடிச்சிடணும். 4 நேரம் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த தடவை மிஸ் பண்ணிட கூடாதுமா. போ, சீக்கிரம் போய் எடுத்து வைப்போம். டேய் மதன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. நீ கூட 4 கிழமெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்ட. எங்க பார்த்த? நாளைக்கு நாள் நல்லா இருக்குன்னு யார் சொன்னது? ஐயோ அம்மா, நான் இந்த 4 கிழமெல்லாம் பார்க்கல. நான் மைனாவை கல்யாணம் பண்றதுக்கு இப்ப அருமையான சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. டேய், எனக்கு ஒண்ணுமே புரியலடா.
கொஞ்சம் விவரமா சொல்லு. நல்லா கவனமா கேட்டுக்கமா. நான் சொன்ன மாதிரியே அர்ச்சனா டெலிவரிக்காக நம்ம ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு தான் அட்மிட் ஆயிருக்கா. அவளுக்கு இன்னைக்கும் நாளைக்கும் டெலிவரி ஆயிடும். அடுத்த 2 நாளைக்கு அவளால பெட் விட்டு நகர கூட முடியாது. அப்படியே நம்ம பிளான் அவளுக்கு தெரிஞ்சு என் கல்யாணத்தை தடுக்கணும்னு முயற்சி பண்ணாலும் நான் டிஸ்சார்ஜ் பெர்மிஷன் தர மாட்டேன். அதனால கிட்டத்தட்ட அவ ஹாஸ்பிட்டல்லே லாக் ஆயிடுவா. அர்ச்சனாவுக்கு செக் வச்சாச்சு. டேய், நீ கரெக்டா தாண்டா சொல்ற. இருந்தாலும் அந்த அர்ச்சனாவை மட்டும் லாக் பண்ணா போதுமா? அது மட்டும் இல்ல, உனக்கு கல்யாணம் உடனே அந்த மலைநாட்டுக்காரிக்கு மூக்குல வேர்க்குமே. ஐயோம்மா, நீ என்ன குழப்பாதம்மா. நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். அந்த மலைநாட்டுக்காரி இப்பதானே குழந்தை பெற்றிருக்கா. டேய், அவளுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு தெரிஞ்சு போனல்ல, அவளை அப்படியே தூக்கிட்டு வந்து நம்ம கஸ்டடியில வச்சிருக்கணும்டா. அதான் சொன்னேன்லம்மா, திரும்ப போய் பார்த்தா அவளை காணோன்னு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அர்ச்சனாவோட சப்போர்ட் இல்லாம அவளால தனியா எதுவுமே பண்ண முடியாது. அதனால அந்த மலைநாட்டுக்காரிக்கு நம்ம செக் வச்ச மாதிரி தான். டேய், என்னடா செக் வச்சேன்னு சொல்ற? அவ வயித்துல குழந்தை சுமந்துட்டு இருக்கும் போதே அந்த ஓட்டம் ஓடுனா, இப்போ புள்ளைய பெத்து கீழே இறக்கி வச்சுட்டா. இப்போ என்ன ஓட்டம் ஓடுவான்னே தெரியலையே. ஐயோ அம்மா, நீ மனசு போட்டு தேவையில்லாம குழப்பிக்காதம்மா. நீ மைனாக்காக வாங்கின தாலி நகை எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். நாளைக்கு அதெல்லாம் எடுத்துட்டு போய் மைனாவை பார்த்து பேசி கன்வின்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு கோயில்ல வச்சு அவளுக்கு தாலி கட்டிடணும். காது வச்ச மாதிரி இது முடிக்கணுமா? சரி, நீ போ, டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து வை. சரிடா. டேய், நீ சொல்ல சொல்ல கேட்கும் போது எனக்கும் நம்பிக்கை வந்துடுச்சுடா. இந்த பாருடா, இப்ப சொல்றேன்டா, இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இனிமே கண்டிப்பா கிடைக்காதுடா. அந்த அர்ச்சனாவோ பூமிக்காவோ எவ்வளாலையும் உன்னை ஒன்னும் பண்ண முடியாதுடா. இங்க பாரு, நல்லபடியா இந்த கல்யாணத்தை சக்சஸ்ஃபுல்லா நடத்தணும்டா. இப்பவே போய் நீ சொன்ன மாதிரி நகை புடவை தாலியெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். டேய் மதன், எல்லாம் சரி. நீ மைனா கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டியா? மைனா ஏற்கனவே கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாளேம்மா. டேய், ஏற்கனவே சொல்லிட்டாடா. நாளைக்கு கல்யாணம் பண்றதுக்கு சம்மதம் சொல்லிட்டாளா? அவ நிச்சயம் சம்மதிப்பாமா. ஏன்னா அவளும் கல்யாணம் பண்றதுல ரொம்ப ஆர்வமா தான் இருக்கா. சரி, ரொம்ப கேள்வி கேட்காம நீ போய் தாலி நகைலாம் எடுத்து போய் காலையில சீக்கிரம் கிளம்பணும். சரி. டேய் மதன், அது வந்துடுமா? நான் ரெடிடா. அம்மா எல்லாம் எடுத்துக்கிட்டேன். அந்த மாலை எடுத்துக்க. சரிம்மா. வா வா வா. என்னடி 2 பேரும் திருன்னு முழிக்கிறீங்க? அவன் கையில மாலை இருக்கு, உன் கையில பை இருக்கு. என்ன அந்த பையில? அந்த பைய கொடு. ஒண்ணு இல்லங்க. குடுன்னு சொல்றான்ல, குடாண்டி. ஒண்ணு இல்ல. குடுறீனா? அவன் கையில மாலை, உன் கையில தாலி, பையில புடவை பழம். என்ன திருட்டு கல்யாணம் பண்ண போறீங்களா? அது சொல்டி, கேக்குறல்ல, பதில் சொல்டி. இந்தா, திருட்டு கல்யாணம் பண்ண போறீங்களா? அது வந்துங்க நேர்த்திக்கடன். என்னது நேர்த்திக்கடனா? ஆமாங்க. அது உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி நீங்க ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருந்தீங்கல்ல, அப்பவே நான் வேண்டிக்கிட்டேங்க. அந்த நேர்த்திக்கடன் செலுத்தாதனால தான் மறுபடியும் உங்களுக்கு கையில அடிபட்டு கட்டு போட்டிருக்கீங்க. அதான் கோயிலுக்கு போய் அம்மனுக்கு புடவையும் தாலியும் சாத்துறதா வேண்டிக்கிட்டேன். அதான் அதை சாத்துறதுக்காக தான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோங்க. வேற எதுவுமே இல்லைங்க. சரி, நாங்க போய் நேர்த்திக்கடன் செலுத்திட்டு வந்துடுறோம். நேர்த்திக்கடன் செலுத்த போறவ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்க கூடாதா? நானும் உங்க கூட வந்திருப்பேன்ல. இது சின்ன விஷயம் தானுங்க. அதான் நாங்களே போயிட்டு வந்துடலான்னு உங்ககிட்ட சொல்லலங்க. அது மட்டும் இல்லங்க, நீங்க அங்க இங்க அலையக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும், அப்பதான் சீக்கிரம் குணமாகும் அப்படின்னு டாக்டர் சொன்னதா நீங்க தானங்க சொன்னீங்க. அதனாலதாங்க உங்ககிட்ட சொல்லல. உங்ககிட்ட சொன்ன என்ன ஆகும்? நானும் வரேன்னு சொல்லி உங்க உடம்ப போட்டு அலட்டிப்பீங்க. அப்புறம் யாருக்குங்க கஷ்டம்? நமக்கு தானேங்க கஷ்டம். அதனாலதான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லல.
நாங்க போய் சாமி கிட்ட உங்க பேர்ல அர்ச்சனை பண்றோம். அர்ச்சனை பண்ணும்போது வேணும்னா உங்களை நினைச்சுக்கிறோம். சரியா? சரி, நல்ல காரியம் செய்யறேன்னு சொல்றீங்க, போயிட்டு வாங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரிங்க, போயிட்டு வரேங்க. வாட போலாம். என்னங்க, போயிட்டு வரேங்க. போயிட்டு வந்துருப்பா. போயிட்டு வாங்க. நேர்த்தி கடன் பண்றது எனக்காக, என்ன கூப்பிட்டு போகாம இவங்க 2 பேர் மட்டும் போறாங்கன்னா வேற ஏதோ பிரச்சனை. போட்டோம் போட்டோம், போய் முட்டி மோதிட்டு வரட்டும், அப்ப இருக்கு உங்களுக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். தைரியமா இரு. சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். நானும் உள்ள இருக்கலாமா? இல்ல, நீங்க உட்காருங்க, நான் சொல்றேன் ப்ளீஸ். இன்னைக்கும் நல்லபடியா வேண்டிட்டு வாங்க. சரி பொண்ணு. பாவம் சின்னத்தவா இருக்காரி, நேத்துல இருந்து வீட்டுக்கு கூட போகாம ஆஸ்பத்திரிக்கு கோயிலுக்குமா அலைஞ்சிட்டு இருக்காங்க. மச்சான் முத்து, சொல்லுங்க மாமா. அருக்கானே சின்னத்தாவும் சாமி கும்பிட கோயிலுக்கு போயிருக்காங்க. நீ ஒரு வேலை செய்ய. என்ன மாமா? இந்த நீ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு உண்டியில இந்த பணத்தை. சரி மாமா, நான் போயிட்டு நான் இங்க பாத்துக்கிறேன். கடவுளே, தைரியமா இருப்பா. ஏங்க ஏங்க, நீங்களும் டெலிவரிக்கு தான் வந்திருக்கீங்களா? நேற்று பார்த்தேன். உங்க ஒய்ஃபும் பிரசவத்துக்கு வந்திருக்காங்களா? ஆமாங்க, இதே முதல் பிரசவம். அதனால தான் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்களா? ஆமாங்க, ரெட்டை குழந்தைங்க பிறக்க போகிறதா டாக்டருங்க சொல்லியிருக்காங்க. நல்லபடியாக பிறக்கணும், ஏன்னா இது முதல் பிரசவம் இல்லைங்களா? அதில் ஏன் பொஞ்சாதிக்கு இது ரெட்டை பிரசவங்க. அதே பயமா ரொம்ப பதட்டமாக இருக்குதுங்க. ஆமாம், நான் நேற்றுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் வந்ததுல அழுதுகிட்டே இருக்கீங்களே, என்னங்க ஆச்சு? எப்படி என்னால் அழாமல் இருக்க முடியும்? என்ன பிரச்சனைங்க? உங்கள் மனைவிக்கு இது முதல் பிரசவங்களா? இல்லை, இது 6வது பிரசவம். அப்போ மற்ற குழந்தைங்களாம் இங்கே வரலைங்களா? வீட்டில் இருக்காங்களா? அதை ஏன் தம்பி கேக்குறீங்க? எங்களுக்கு அந்த கொடுப்பனை இல்ல. கடவுள் கொடுக்கிற மாதிரி கொடுத்து அவரே எடுத்துக்கிட்டாரு. அப்படின்னா 5 குழந்தையுமே தங்கலப்பா. மன்னிச்சிருங்கம்மா, உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா? ஆமாப்பா, என்ன பண்றது? என் மருமகளுக்கு வலி வந்ததும் ஒவ்வொரு தடவையும் ரொம்ப நம்பிக்கையோட நானும் என் மகனும் ஆஸ்பத்திரிக்கு வருவோம். ஆனா குழந்தை தவறி போயிடும். இப்படி 5 குழந்தை தவறி போயிடுச்சுப்பா. இந்த தடவையாவது நல்லபடியா குழந்தை பிறக்கணும், பேர குழந்தைய கண்ணால பாக்கணும்னு ரொம்ப ஆசையோடு இருக்கோம்ப்பா. கடவுள் இந்த தடவையாவது எங்களுக்கு கருணை காட்டணும்ப்பா. கண்டிப்பா கடவுள் உங்களுக்கு துணை இருப்பாருமா. பேர குழந்தையோடதே நீங்க இந்த ஆஸ்பத்திரியை விட்டு போறீங்க. ஆமாமா, கண்டிப்பா நீங்க பேர குழந்தையோட தான் போவீங்க. இது நடக்குமா? உங்க வாய் முகூர்த்தம் பலிக்குமா? கண்டிப்பா பலிக்கும், கண்டிப்பா பலிக்கும். நான் சொன்னா அது நிச்சயமா அப்படியே நடக்கும். ஆஸ்பத்திரியில இருந்து போகும்போது நீங்க நிச்சயமா குழந்தையோடதே போவீங்க. நீங்க யாரோ எவரோ தெய்வமே நேர்ல வந்து அருள் வாக்கு சொன்ன மாதிரி சொல்றீங்க. உங்க வாக்கு பலிக்கட்டும். சார், நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சார், டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க. என்னையா? உங்களே இல்ல, அவரே. என்ன? வாமா. கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ஐயோ பாவம், இந்த தடவையாவது நல்லபடியா அவங்களுக்கு ஒரு பேர புள்ள பிறக்கணும். கடவுளே.
வாங்க அம்மா மைனா இருக்காளா இருக்காங்க என் மருமக ரெடி ஆயிட்டாளா ரெடி ஆயிட்டாங்க ஜூமா வாமா என்னடா? என் மைனாமா ஓ மருமகடா டேய் ஏன் மருமகடா அம்மா அவ பேரு மைனா தம்மா ஆமாண்டா ஆனா ஏன் மருமகடா ஏன் மைனா ஐயோ 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 என் மருமகளே என் கண்ணே பட்டுட்டு போல இருக்கே ஆண்டி இதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணி கல்யாண பொண்ணு மாதிரி அலங்காரம் எல்லாம் பண்ணி ரெடியா இருக்க சொன்னீங்க மதன் நீங்களும் பட்டு வேட்டி பட்டு சட்டை எல்லாம் போட்டுட்டு வாட்ஸ் ஆல் திஸ் மைனா இன்னைக்கு உனக்கு எனக்கு கோயில்ல கல்யாணம் Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings and you can also share your views about me. Be in contact.